ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்போ நாங்கள் எடுத்தது. நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதரில் கப்பிள் கேம்ஸ்லாம் விளையாடணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அந்த கேம்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி எங்கள் வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பாட்லக் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய வெரைட்டி ஃபுட் இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா தேங்க்ஸ் கிவிங்னாலே வந்து ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி நல்லா ஒரு ஃபன்னாக அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஷாப்பிங்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணியாச்சு. இப்போல்லாம் வந்து போர் அடிச்சிருச்சு ஷாப்பிங் போய் அதனால் வந்து அதிகமாக இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் தான் இருக்கும். நான் வந்து மட்டன் சாப்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முத நாளே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் செஞ்ச டிஷ் வந்து மட்டன் சாப், தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறம் வெஜிடேரியன். நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் அன்றைக்கி வெஜிடேரியன். எங்களுக்கு வந்து மீல் மேக்கர் பட்டாணிலாம் போட்டு கோகனட் மில்க் ஊற்றி ஒரு கறி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் குக் பண்ண ஃபுட்டு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம். அன்றைக்கி மெனு என்னென்னு பார்க்கலாம். மட்டன் சாப்ஸ், பள்ளிப்பாளையம் சிக்கன், மட்டன் தண்ணி குழம்பு, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, ப்ரான் ரோஸ்ட், இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். தேங்காய் பால் சாதம், சப்பாத்தி, அதுக்கப்புறம் வெஜிடேரியனுக்கு மீல் மேக்கர் கிரேவி. வெஜ் ஸ்டார்டருக்கு வந்து நேச்சர் சிப்ஸ் மேலே கொண்டக்கடலை கிரேவி கொஞ்சம் ஊற்றி, சார் க்ரீம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு அது ஒரு நிறைய வர சீஸ் எல்லாம் வந்து போட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. மத்தியானம் வந்து எல்லாருமே ஒரு 2 o'clock போல் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து 12 o'clock தான் எல்லோரும் கிளம்புனாங்க. ஸோ அவ்வளோ டைமும் நாங்கள் வந்து கேம்ஸ் விளாண்டோம். அதெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன கேம்ஸ்ன்னு. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ்லெஸ் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் அது பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். அதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கேக்கை வந்து சாப்பிட்டோம். ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேக்கு. அதுக்கடுத்த வந்து பார்ட்டிலையுமே நாங்கள் வந்து இந்த கேக்கை தான் அவங்கள பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அது அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கலாம். நீங்க யாராவது சாப்பிட்டு பாருங்க. அதுவே போறோம்னா அப்படியே கொடுத்துடலாம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோடனே லக்கி பாஸ்கர் மூவி போட்டு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் மட்டும் என்ன பண்ணணும், போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போயாவது வந்து எப்போதுமே வந்து கெட் டுகெதரில் சேர்ந்து வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மறந்துடுவோம். இந்த தடவையாவது வந்து அதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுக்கணும்னு நினைப்போம், அதையும் மறந்துடுவோம். இந்த தடவை வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கிளிக் வந்து எங்களுக்கு கிடச்சிது. குரூப் ஃபோட்டோ ஆஸ் யூஷுவல் எப்போதும் எடுக்கிறது தான். ஒரு ஃப்ரெண்டு மட்டும் சீக்கிரம் கொஞ்சம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு இன்வைட் இருந்ததுனால அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு கேம் வந்து 1 minute வந்து கப்பல்லாம் வந்து அடுக்கி திரும்ப அதை பேக் டு ஃபார்ம் வந்து கொண்டு வரணும். அந்த 1 minute யார் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேம்ஸ் எல்லாமே நாங்கள் இன்ஸ்டாவில் பார்த்து தான் எடுத்தது. ஸோ ரேண்டமாக வர்ற கேம்ஸ் எங்களுக்கு பிடிச்சதை வந்து எடுத்து நாங்கள் வந்து பண்ணோம். இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடும்போது பசங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தனியாக போய் இல்லாமல் எங்கள் கூடயே சேர்ந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாண்டாங்க. ஸோ அவங்களே என்கரேஜ் பண்ணி நம்மளும் ஹாப்பியாக விளையாடணும்னா இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து நம்ம கெட் டுகெதரில் எடுத்தால் ரொம்ப ஃபன்னாக இருக்கும்.
அடுத்த கேம் கப்ஸை வந்து அடிக்கிட்டு ஆளுக்கு 5 கப்ஸ் வந்து அடிக்கிட்டு வேக வேகமாக ஊதணும். யார் ஃபஸ்ட்டு ஊதி அதை கீழே தள்ளுறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோக் டின் வச்சுட்டு அந்த டின்னை வந்து நம்ம ஒரு சேர்லேருந்து இன்னொரு சேருக்கு கொண்டு போய் வைக்கணும். இவங்க தான் வந்து அந்த கேமை சொன்னதே, அதெல்லாம் அவங்க செஞ்சு காட்டிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அந்த ஓப்பனருக்கு நடுவில் ஸ்ட்ரா விட்டுட்டு ஒரு எஜ்ஜை வந்து ஒரு ஆளாக வந்து எடுத்து அது விழாமல் கொண்டு போய் அடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த கேன் எடுக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் அந்த ஸ்ட்ராவை எடுத்துகிட்டு போனால் ஓகே. ஆனால் வந்து அந்த கேன் வந்து நடுவில் வந்து விழக்கூடாது. Okay, head, shoulder, knees, toes, knees. Shoulder, knees, toes, head. 3, 2, 1, okay. Cup. Hey. Okay, forget. Shake. Hug. Shake. Hug. Forget. Shake. Shake. Hug. Hug. Forget. Forget. Shake. Hug. Shake. Forget. Hug. Forget. Hug. 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 Shake. Forget. Forget. Shake. Hug. Forget. Forget. Shake. என்னாச்சு? Bruh, Mia, you're out. Shake. Forget. Forget. Sangeeta out. Forget. Hug. Hug. Forget. Shake. Forget. Forget. Free out. கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக எல்லாரும் பசி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற வரைக்கும் வந்து பிளடி பக்கர் மூவி பார்த்தோம். மூவி பார்த்துட்டு வந்து ஃபுல்லாக பார்க்கல, ஏன்னா நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் இருக்கனால எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் நைட்டு வந்து நான் பசங்கள்லாம் ஸ்லீப் ஓவர் ஆசைப்பட்டாங்கன்னு ஸ்லீப் ஓவருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக முடிஞ்சது எங்களோட கெட் டுகெதர் தேங்க்ஸ் கிவிங்கோடது. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.